Hello friends, welcome back to our channel. In this video, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான 8 Telegram bot தான் வந்து பார்க்க போறோம். சில bot உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம் இல்ல தெரியாம கூட இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா வீடியோ தொடர்ந்து கடைசி வாட்ச் பண்ணுங்க. மேபி யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லிஸ்ட்ல நாம பார்க்க போற ஃபர்ஸ்ட் bot ஃபைல் கன்வெர்ட்டர் பாட். இந்த பாட்டோட யூஸ் வந்து பார்க்கும்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜ் வச்சிருக்கீங்க, அந்த ஃபைலோட ஃபார்மேட் வந்து சேஞ்ச் பண்ணும். ஜேபிஜி இருந்து ஜெப்பக்ல மாற்றணும், ஜேபிஜி இருந்து கிஃபா மாற்றணும், பிஎன்ஜியா மாற்றணும், டிஃபா மாற்றணும், பிஎம்பியா மாற்றணும். இந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாமே ஈஸியாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். சேம் அதுவே வீடியோ வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு MP4 இருக்குது, அது ஏவிஐ மாற்ற முடியும், MKVஐ மாற்ற முடியும், MP3 மாற்ற முடியும், கிஃபா மாற்ற முடியும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபார்மேட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த இமேஜோட ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணணுமோ அல்லது எந்த வீடியோவோட ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணணுமோ இந்த பாட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். லிஸ்ட்டில் நான் பார்க்க போகிற செகண்ட் பாட் ஏஐ பேக்ரவுண்ட் ரிமூவர் பாட். இது மேபி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். அண்ட் இந்த பாட்டோட யூஸ் வந்து பார்க்கும்போது உங்ககிட்ட இருக்க ஒரு இமேஜோட பேக்ரவுண்ட் வந்து ஏஐ யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். இதுக்கு தான் நிறைய வெப்சைட் இருக்குன்னு சொல்லி கேட்பீங்க. எஸ், அஃப்கோர்ஸ் உண்மைதான், எக்கச்சக்கமான வெப்சைட்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் டெலிகிராம் யூஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு இமேஜ் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி நினச்சிங்கன்னா இந்த பாட்டில் நீங்கள் ஈஸியாக ஏஐ யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்க முடியும். பட் இதில் ஒரு சின்ன டிஃபிகல்ட் பெருசாகவே சொல்லலாம். இதில் ஒரு நாளைக்கு 2 இமேஜ் மட்டும் தான் உங்களால் வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஒரு நாள் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் நெக்ஸ்ட் டே போய் 2 இமேஜ் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல நான் பார்க்க போற தேர்ட் பாட் மியூசிக் டவுன்லோடர் பாட். உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்ஸை இந்த பாட்ல யூஸ் பண்ணி ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அண்ட் இதுல ஒரு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, நீங்க அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த பாட்ல உங்களுக்கான எந்த சாங்கை டவுன்லோட் பண்ணணுமோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் தளபதி அந்த சாங் வந்து நான் டவுன்லோட் பண்ணணும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் டைப் பண்ணிட்டு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா இந்த செகண்டில் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஈஸியாக அந்த சாங் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். கீழே உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக லிரிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் பாடினாலும் சரி இல்லை பாட்டு மட்டும் கேட்டாலும் சரி இந்த பாட்டை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நீங்கள் இப்போ இந்த பாட்டு வந்து இருக்கு, ஃபர்ஸ்ட் எந்த சாங் சர்ச் பண்ணியிருக்கேன் கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த நான் பார்க்க போற 4வது பாட் அமேசான் பிரைஸ் ட்ராக்கர் அண்ட் அலர்ட் பாட். இந்த பாட்டை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி சின்னதாக டிஸ்கிளைமர் சொல்லிடுறேன். அண்ட் இந்த பாட் நீங்கள் யூஸ் பண்ணி எந்த ஒரு ப்ராடக்ட் வந்து பிரைஸ் ட்ராக் பண்ணாலும் சரி, அலர்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அர்ஜென்ட்டாக ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறீங்கன்னா நீங்கள் இதில் ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு. ஏன்னா இது கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இந்த ப்ராடக்ட் வாங்க போகிறேன். அண்ட் அது எப்போ இருந்தாலும் சரி ப்ரைஸ் கம்மியாகும் போது நான் உடனே வாங்கிக்குவேங்கிற பட்சத்தில் இந்த பாட் உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்க விரும்புறீங்களோ அந்த ப்ராடக்ட்டோட லிங்கை நீங்கள் காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது எப்போ ப்ரைஸ் கம்மியாகுதோ உடனடியாக உங்களுக்கு அலர்ட் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் அப்போ போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அலர்ட் வந்த உடனே அந்த ப்ராடக்ட்டை ஈஸியாக நீங்கள் பை பண்ணி வாங்க முடியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அர்ஜென்ட்டாக ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறீங்கன்னா இதை ட்ரை பண்ணாதீங்க. லிஸ்ட்டில் நான் பார்க்க போகிற 5th பாட் கேமி. இந்த பாட்டோட நேம்லேயே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ கேம் விளையாடுறதா ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் சோலோவாகவும் விளையாடிக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டோட மல்டிபிளேயராகவும் விளையாடிக்கலாம். அண்ட் இந்த கேமில் வந்து கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான கேட்டகரிஸில் இருக்குது. 10+ கேட்டகரிஸில் உங்களுக்கு 15+ கேம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸ்போர்ட்ஸ், ரேசிங், பசில், ஆக்ஷன் சொல்லி எக்கச்சக்கமான கேட்டகரிஸில் வந்து கேம்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த கேட்டகரியில் கேம்ஸ் பிடிக்குமோ ஈஸியாக நீங்கள் சோலோவாவோ அல்லது மல்டிபிளேயராகவோ விளையாடிக்க முடியும். இந்த கேமி பாட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம பார்க்க போகிற 6th பாட் டெக்ஸ்ட் டு ஸ்பீச். இந்த பாட்டோட நேம்லேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். டெக்ஸ்ட்டை வந்து ஸ்பீச்சாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இங்கிலீஷ், ஹிந்தி, ஃப்ரெஞ்சுன்னு சொல்லி எக்கச்சக்கமான லாங்குவேஜ் இருக்குது. இதில் மிகப்பெரிய ட்ராபேக் என்னன்னா தமிழ் வந்து கிடையாது. எந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் ஸ்பீச்சாக கன்வெர்ட் பண்ணுமோ இந்த பாட்டுக்குள்ள வந்து போங்க, ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணுங்க. அண்ட் சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு மேல் வாய்ஸ் வேணுமா ஃபீமேல் வாய்ஸ் வேணுமான்னு கேட்பாங்க. உங்களுக்கு எந்த வாய்ஸில் வந்து அந்த ஸ்பீச் வந்து கனெக்ட் ஆகுமோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிட்டு சென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சில நிமிஷங்கள்லேயே அல்லது சில நொடிகள்லேயே உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்ட்டை வாய்ஸாக வந்து கனெக்ட் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க. மேபி ஏதாவது உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட்கோ இல்லை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த பாட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம பார்க்க போகிற 7th பாட் ஏர் ட்ராக். இந்த டாபிக்லேயே உங்களுக்கு இருக்குது ஏர் டேக். ஸோ ஏர்பிளைன் சம்மந்தப்பட்டது தான். உங்களோட சீப்பஸ்ட் ஃப்ளைட்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். டிக்கெட் ப்ரைஸஸ் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிக்க முடியும். அண்ட் ஏதாவது உங்களுக்கு ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா அதை நீங்கள் நோட்டிஃபை கூட பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் ஒரே இடத்துல இருக்குது. அண்ட் இந்த பாட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் வந்து லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கண்ட்ரி சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கரன்சி வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டெஸ்டினேஷன், அதாவது ஒன் வேல வந்து போறீங்களா இல்லை ரிட்டர்ன் சேர்ந்து வரீங்களான்னு நீங்கள் கேட்பாங்க. ஸோ உங்களோட ஸ்டார்டிங் அண்ட் டெஸ்டினேஷன் ரெண்டையும் வந்து சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் டேட் வந்து கேட்பாங்க. ஸோ எந்த டேட்லேருந்து எந்த டேட்டில் வந்து வர போகிறீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் பக்காவாக வந்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ எந்தெந்த வெப்சைட்ஸ் எல்லாமே இருக்குது, ஸோ என்னென்ன ஃப்ளைட் டீட்டெயில்ஸ், எவ்வளோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஸோ ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடிக்கடி ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த பாட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ராவல் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸ் அடிக்கடி யாராவது ட்ராவல் பண்ணுறாங்கன்னா இந்த பாட்டை உங்களுக்கு வந்து சஜஷன் பண்ணுங்க. எப்படி இருக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பார்க்க போகிற ஃபைனல் பாட் இமேஜ் டு டெக்ஸ்ட் OCR. இந்த பாட்
உங்களுக்கு பேர்லேயே வந்து புரிஞ்சிருக்கும், இமேஜ்லேருந்து டெக்ஸ்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணும். ஒரு இமேஜ் வந்து இருக்குது, அல்லது ஒரு ஏதாவது ஈக்குவேஷன் இங்கிலீஷ் ஏதாவது டைப் பண்ணி வச்சிருக்கீங்க, அந்த இமேஜை வந்து டெக்ஸ்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணோம்னா இந்த பாட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துட்டு லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணிடுங்க. நீங்கள் எந்த இமேஜில் இருக்க டெக்ஸ்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணணுமோ அந்த இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணிங்க, அதை ஃபோட்டோ எடுத்துங்க. இதில் வந்து நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டெக்ஸ்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் காப்பி பண்ணி உங்களோட போர்ட்லையோ அல்லது மற்ற விஷயங்களை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பேஸ்ட் பண்ணிக்க முடியும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பார்த்த இந்த 8 பாட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமா தெரியாத கமெண்ட் செக்ஷன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது ஆல்ரெடி தெரிஞ்ச பாட் எத்தனை, புதுசாக என்னென்ன பாட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டீங்க. அண்ட் அடுத்து ஏதாவது சீரியஸ் இதே மாதிரி பாட் சீரிஸ் போடணும்னாலும் கமெண்ட் செக்ஷன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மெசேஜ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.